நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ஆஸ்பத்திரிக்கு விஷயம் எங்க அப்பா காதுக்கு போனது உனக்கு குளிர்ட்டு போச்சுல? ஏய், ஆஸ்பத்திரிக்கு ஜோடி போட்டு உன் தங்கச்சி இருக்கல காவியா, அவ கூட சேர்ந்து செக்கப் பண்ணு ஊரை சுத்துறது, குழந்தை செவப்பா பிறக்கணும்னு குங்குமப்பூ கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட கொன்னே புடுவேன். ஏய் சேது, அப்பா என்னப்பா கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டா சாப்பிட்டு முடிச்சிட்டு வா, இல்ல கைய கழுவிட்டு வா. இப்படியே வர? இல்லப்பா கூப்பிட்டீங்களேன்னு. கைய கழுவிட்டு வரதுக்குள்ள என்ன சங்கையை அறுத்துற போறேன். வர. என்ன பம்மரவ? அது சாப்பாடு வேணாம், வெளியில சாப்பிட்டுக்கிற. அப்பா போலாம்ப்பா. நீ எங்கட என் கூட வர? நம்ம பயலுக போட்ட அந்த நாட்டுக்காரங்க வழக்க போல பிடிச்சிட்டாங்களா? பஞ்சாயத்து தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பெரிய ஆளுங்க எல்லாரும் வராங்க. நானும் போய் பேசிட்டு வந்துடுறேன். என்னடா? அப்பா எனக்கு என்ன வேலைன்னு சொல்லையே. நான் போன் பண்ற வரைக்கும் எங்கேயும் போய் தண்ணியை போட்டு வளராம வீட்லயே இரு. என்னடா பதில் சொல்ல முடியாம வார்த்தை நிக்குது? சரிங்கப்பா. என்னங்க? என்னடி? அது வேணி போன் பண்ணியிருந்தா. என்னவா? அது வந்து காவியா, இங்க வாமா. எங்க அவன்? வெளியே கிளம்பிட்டு இருக்காரு மாமா. சரி. ஏதாவது சொல்லணுமா மாமா? வேணாம். ஏய் நீ சொல்லு. வேணி என்னடி காசு பண்ண ஏதாவது கேட்டாளா? இல்லங்க, வேற ஒரு விஷயம் சொன்னா. என்னவா? ஏண்டி என் மருமகளை வச்சு பேச மாட்டியா? டக்குன்னு சொல்லு, சோழி கிடக்கு. இல்லங்க, அந்த வீட்ல எல்லாரோடையும் ஒட்ட முடியல, சிரமமா இருக்கு. அப்படிதான் இருக்கும். எல்லா வீடும் ஓ வீடு மாதிரியா இருக்கும். அனுசரிச்சு போக சொல்லு. அது இல்லங்க, இல்ல வேணிய தனி கொடுத்தன வச்சு போட்டா நல்லா இருக்கும்னு. அடச்சே, பல்லுகளெல்லாம் உடைச்சு விடுவேன். பொம்பளை பிள்ளைய எதுக்கு கட்டி கொடுக்குறோம்? போற வீட்டை விளங்க வைக்கவா இல்ல சுக்குநூரை போட்டு உடைக்கவா? ஆளையும் மொகரையும் பாரு. இந்த ஐடியா நீ உன் மகளுக்கு கொடுத்தியா இல்ல உன் மகன் உனக்கு கொடுத்தாளா? என்ன? இல்ல அவதான். ராத்திரியோட ராத்திரியே அடிச்சு கடல்ல தூக்கி போட்டுருவேன்னு சொல்ல அவகிட்ட. அப்பனுக்கு நம்ம மேல பாசம் அதிகமா இருக்குன்னு என்ன சொன்னாலும் தலையாட்டிடுவேன்னு நினைச்சிட்டாள் அவ. தோ இவ்வளவு நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கா. நம்ம பழக்க வழக்கம் வேற. ஒட்டலனாலும் குடும்பத்தையா பிரிக்கிறா. ஒண்ணு பண்ணா பழகல. அதே மாதிரி உன் மவளையும் இருக்க சொல்லு. இன்னொரு தடவை இந்த பேச்சு என் காதுல விழுந்தது, உன்னையத்தான் கொல்லுவேன். போடா. இப்ப உனக்கு நிம்மதியா இருக்குமே. என் மக சந்தோஷம் பறி போனா உன் முகத்துல சிரிப்ப பொங்குமே. அத்தை அத்தை சொத்தேன்னு ஏதாவது பேசுன அப்புறம் என் கையில கிடைக்கிறத எடுத்து உன் மண்டையிலே போட்டுருவேன். போடுங்க. என்ன பாக்குறீங்க? ஏதாவது எடுத்து என் மண்டையில போடுங்க. என்னடி செய்ய மாட்டேன்னு நினைச்சியா? மா நீ எல்லாம் ஒரு பொம்பளை பேசிட்டு இருக்க பாரு. தோணுச்சுன்னா டக்குன்னு செஞ்சிடணும். ஏய் என்னடா, யாருக்கும் உசுறு வாழ விருப்பம் இல்லையா? டேய் தனுஷ், உன் பொண்டாட்டிய வீணா வேணி விஷயத்துல தலையிடாதேன்னு சொல்லிவிடு. லூசா இருக்க. அவன் அண்ணன் சம்சாரத்து மேல அவளுக்கு தான் உரிமை அதிகம். நடுவுல நீ பேசாம இரு. டேய் விவரமா பேசுறதா நினைப்பா? ஏய் உன்னையெல்லாம் பார்த்தா பாவமா இருக்குடா. வெட்டியா அடிபட்டு சாவாத. பாரா பெரிய ஆம்பளை துள்றான். எங்க மேல கை வை பாப்போம். டேய் நீங்க ரெண்டு பேரும் ஏன்டா அடிச்சிட்டு நிக்கிறீங்க? என்னடி என் மகனை எங்க எல்லாருக்கும் எதிரா திருப்பி விடுறியா?
நான் எதுவுமே பேச கூட இல்லையா ஆ, அதான் பேச வேண்டியது பூரா ரூம்குள்ளே பேசி வச்சுட்டு தானே வெளிய அனுப்புற. ஆண்டாளு, என் பொண்டாட்டிய பத்தி இன்னும் ஒத்த வார்த்தை ஏடா கூடமா வந்துச்சு, உன் உசுருக்கு நான் கேரண்டி கிடையாது. டேய் என்னடா பெத்தவளையே மிரட்டுறியா? தனுஷ், ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அமைதியா இருங்க, அம்மா தானே பேசுறாங்க. காவியா, நம்ம அம்மா நம்மள திட்டினா நம்ம வாங்கிக்க மாட்டோமா? அத்தையும் அம்மாவும் வேற வேறயா? ஏய், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நான் இங்க பேசும்போது நீ குறுக்க பேசாதன்னு. ஏய், என்ன செய்வ? டேய், நான் உன் பொண்டாட்டிகிட்ட பேசலடா, என் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு இருக்கேன்டா. ஏய், பேச்சு நடந்துட்டு இருக்கிறது என் பொண்டாட்டி சம்பந்தமா, நடுவுல நீ வார்த்தையை விடுற? நீ என்ன சண்டியரா? வேணாண்டா தனுஷ், இவ ஒருத்திக்காக எங்க எல்லாரையும் பகைக்கிற. இது உனக்கோ உன் வாழ்க்கைக்கோ கொஞ்சம் கூட நல்லதில்ல, பாத்துக்க. சாபம் கொடுக்கறியா? பெத்தவளா நீ? புள்ள கிட்ட எதை எப்படி பேசணும்னு அறிவு இருக்கா? அற சொல்ற போ அங்கிட்டு. டேய், உனக்கு பொண்டாட்டி பைத்தியம் முத்தி போச்சுடா, உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. 2 பேரும் சீப்பட்டு தான் சாவ போறீங்க. போடா டவுசரு, இந்த நாட்டுல நல்லவங்க விடுற சாபமே பலிக்க மாட்டேங்குது, உன்ன மாதிரி சல்லி பைய விடுற சாபமா பலிக்க போகுது? டேய், டேய் பெரியவனே, வேணாடா, விடுடா, விடுங்க. ஏய், நாங்கெல்லாம் ஓங்கி தும்முனாலே அவன் உடஞ்சு போயிருவான். இவன் என்ன செஞ்சு விடுவான் என்னைய? பெரியவனே, இன்னும் ஒரு நொடியில என் சட்டையில இருந்து கையை எடுக்கல, குத்தி புடுவியா? அப்படியெல்லாம் நான் கத்தி அசிங்கப்படுத்த மாட்டேன்டா, ஒரே அடியில கொன்னு புடுவேன். எடா கைய, எடா கைய. விடுங்கடா. ஐயோ, எப்ப பார்த்தாலும் அடிச்சு. ஏய், எடா. என்னடா அது? இல்லப்பா, இவன் தான்ப்பா. உன் பொண்டாட்டியை கூட்டு உள்ள போ. போ. இல்ல சேது, இன்னொரு தடவை அவன் கூட சண்டை போடுறத பார்த்தேன், கொன்னே போடுவேன். வாங்க. ஏய், இங்க வா. பிள்ளைகளை மோத விட்டு வேடிக்கை பாக்குறியா? இல்லங்க. பேசாத. ஹலோ, இன்னும் யாருமே வரல, என்னை மட்டும் வா வான்னு. சரி வர வராங்கிறல்ல, போன வையா. நான் போயிட்டு வர்ற வரைக்கும் வீடு இப்படியே இருக்கணும், புரியுதா? சரி. ஏதாவது கலவரம் நடந்துச்சு, நீ காணாம போயிடுவ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, ஒரு பொழுது போன் பண்ணிருக்கியா? இல்ல எப்படி இருக்கேன்னு கேட்டிருக்கியா? நானா போன் பண்ணணும், நானா அழணும், எல்லாத்தையும் நானா சொல்லணும். நீ ஏன் கேட்க மாட்ட? இல்ல வேணி, உங்க அப்பா இந்தா உன் புருஷனுக்கு வேற வேலையே கிடையாது. ஊராம் பஞ்சாயத்து பூரா காது கொடுத்து கேக்குறாங்க. சொந்தமாவா இருக்காளா செத்தாளான்னு ஒரு கவலை கிடையாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. என்ன சொல்லு? உங்க அப்பா என்ன அடிச்சிட்டாரு. நியாயமா உனக்கு கொண்டிருக்கணும், அடியோட நிப்பாட்டிட்டாரே. ஏய், அடி வாங்கினது உன்னாலதான், உன்னை பத்தி பேசினதாலதான். என்ன பத்தி நீ நல்லதா பேசிருக்க மாட்ட. ஆமா, நீ தனி கொடுத்தன போறத பத்தி பேசின. என்ன சொன்னாக? வேணான்னு சொன்னாங்களா? ஆமா. ஏன்? உங்க அப்பாக்கு பிடிக்கல வேணி, அந்த குடும்பத்தோட ஒன்னா இருக்க சொல்லு, இல்லனா ஒரு முழம் கயத்துல தொங்க சொல்லுன்னு சொல்றாரு. எங்க அப்பாவா? பின்ன எங்க அப்பாவா? இங்க பாரு, உங்க அப்பாக்கு எதுவும் போனுக்குன்னு பண்ணிடாத, கூட குறைய பேசிட போறாரு. அப்ப நான் என்னதான் செய்ய? கொஞ்ச நாள் இத பத்தி பேசாதடி, அப்புறம் உங்க அப்பாவே உன்னை மதிக்காம போயிடுவாரு. வேணி, சரி, நான் போனை வைக்கிறேன். வீடு நல்ல பெரிய வீடுமா, நல்ல வசதியா இருக்கு. அப்படியா? சரிடா. என்னம்மா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருமா. இல்ல பரவாயில்ல, பெரியவங்க நீங்க, உங்க முன்னாடி உட்கார்ந்தா மரியாதை இல்ல. சொல்ல மறந்துட்டேன், ஒரு நல்ல வீடு பார்த்தாச்சு, தனி வீடு, ஆளுங்க தொந்தரவும் இருக்காது. நீயும் அரவிந்த் மட்டும்தான். அடுத்த வாரம் ஒரு நல்ல நாளா பார்த்து பால் காய்ச்சிருவோம். நானும் அதத்தான் பேச வந்தேன் மாமா. அட்வான்ஸ் கொடுத்துட்டியலா? இன்னைக்கு தான் கொடுக்க போறமா. ஐயோ வேணாம் மாமா, கொடுக்காதீங்க. இல்லம்மா, நான் காலண்டர்ல பார்த்தனே, இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, நல்ல நாள், முகூர்த்த நேரம் 5:30 to 6:30.
கொடுத்துட்டு வந்துட்டோம். இல்ல மாமா வேண்டாம். என்னம்மா அரவிந்த் ஏதாவது சொன்னானா? ஐயோ அவ எதுவும் சொல்லல, எனக்காதான் தோணுச்சு. ஏமா? இல்ல அடிச்சாலும் புடிச்சாலும் அடுத்த நிமிஷம் மூஞ்ச பாத்துக்கிறோம் பேசிக்கிறோம். இங்க எல்லாரையும் விட்டுப்புட்டு தனியா கூட்டிட்டு போனா அவங்க ஏங்க போயிட மாட்டாங்களா? பிறந்ததுல இருந்து உங்க உள்ளங்கையிலேயே இருந்திருக்காக. அவங்கள பிரிஞ்சா உங்களுக்கும் வலிக்கும்ல. நான் படிக்காதவதான், தற்கூரிதான். ஆனா எனக்கும் மனசு இருக்கு, என்னாலயும் புரிஞ்சுக்க முடியும். நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக விலைக்கு ஏத்தலாம், குடும்பத்துக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு வரலாம். இருட்ட கொண்டு வந்தா அவ எப்படி நல்ல மருமகளா இருப்பா? வேணி, எங்களோட சேர்ந்து இருக்கிறப்போ உங்களுக்கு நிறைய தயக்கம் இருக்கும். மனம் விட்டு பேச ரொம்ப யோசிப்பீங்க. தனியா இருந்தா அது ரொம்ப ஈஸிமா. அதெல்லாம் சரிதான். நாங்க 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிறதும் சந்தோஷமா இருக்கிறதுமா முக்கியம். குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும்ல. இன்னும் கல்யாணம் ஆகாத பொண்ணு வேற இருக்கு, அவளை கரை சேர்க்கணும். எனக்கு மாமனார் மாமியார் இருக்காங்க, அவங்களுக்கு பணிவிட செய்யணும். ஏதோ இத்தனை நாளா புதிய தொலைச்சு போட்டு தப்பா இருந்துட்டேன். இனிமேலாவது சரி பண்ணிக்கணும்ல. யாரும் உன்னை தப்பானவன்னு சொல்லலையேம்மா. நானும் என்ன தப்பானவன்னு சொல்லல, ஆனா முன்ன பின்ன தப்பு செஞ்சிருக்கேன்னு தான் சொல்றேன். இல்லம்மா, நீ எந்த தப்பும் பண்ணல. நீயா இருந்த, அத நாங்க புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். இந்த மாதிரி விட்டு கொடுத்து போயிட்டா எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சு போயிடும்ல. நான் வேணா விட்டு கொடுத்து போயிடுறேன். என்ன மாமா, ஏன் அப்படி பாக்குறிய? நம்பிக்கை இல்லையா? ரொம்ப நன்றிமா. அச்சுச்சோ, எதுக்கு? நான் என்ன வேத்தாளா? உங்க மருமவ, உங்க வீட்டு புள்ள. சொல்லுங்க அத்தை. என்ன மன்னிச்சிடுமா. சுயநலமா என் மகனை பிரிஞ்சிட கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ எங்க எல்லாருக்காகவும் யோசிச்சு உன் சந்தோஷத்தை விட்டு கொடுத்திருக்க. நீ என் மருமக இல்லம்மா, என் மக. தூங்கலையா? என் வீட்ல நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன். மறுபடியும் எதுக்காக என்ன அங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? கேள்வி புரியலையா? இல்ல ஏன் கேக்குறேன்னு புரியலையா? நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். அதான் நானும் வாக்கப்பட்ட நாள்ல இருந்து பேசிட்டு இருக்கேனே, அப்புறம் என்ன? நம்ம 2 பேருக்கு இடையில ஏன் இவ்வளவு டிஸ்டன்ஸ்? அதை எப்படி சரி பண்றது? எதுவுமே எனக்கு புரியல. உன் கூட என்ன சங்குக்கு மேல வார்த்தை எழுந்து வர மாட்டேங்குதே. அது நான் எப்படி நடந்துக்கிட்டா உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. அதான பார்த்தேன். அங்க சுத்தி இங்க சுத்தி வந்துட்டீங்கல்ல. நீங்க என்ன செஞ்சாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் பிடிக்கல.
குத்தஞ்சொல்லி சண்டை போடுற. நான் அப்படி சொல்லல. வேற எப்படி சொன்னீங்க? எனக்காக நீங்க உங்களை மாத்திக்க தேவையில்ல. அதே போல உங்களுக்காக மட்டும் இல்ல, யாருக்காகவும் நான் என்னைய மாத்திக்க முடியாது. நான் நானா இருக்கேன், நீங்க நீங்களாவே இருங்க. நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு உங்களை பிடிச்சு போகும். ஆனா அப்படி இருந்தும் ஏன் சண்டை வருது? உங்ககிட்ட தான் கேட்டேன் மாமா. தெரியல. எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கனவு கண்டு வச்சிருப்பீங்களே உங்க பொண்டாட்டிய. அப்படி நான் மாறிடணும், என்ன மாத்தி போடணும்னு நினைச்சிய. அது நடக்கல. அதே அம்புட்டு சண்டைக்கும் ஆரம்ப புள்ளி. அப்புறம் மெல்ல மெல்ல ஆளுக்கு ஒரு கோட்டை போட்டு நல்ல கோலத்தை அலங்கோலமா மாத்தி போட்டோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரு போன்ல? யாரு மாமா? அது வந்து அவதானே. என்ன ஊனு உரிமை வாசிக்கிறிய? அந்த கல்பனா தானே போன் பண்றா. சரி, கட் பண்ணி மூலையில போடுங்க. கர்மத்தை காலையில பேசிப்போம். இங்க நம்ம பேச்சுவார்த்தையே இழுப்பறியா கிடக்கு. இல்லவேணி, அது வந்து என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. மணி என்னாச்சு? 11க்கு மேல ஆயிடுச்சு. ராத்திரி 10 மணிக்கு மேல, அதுவும் ஒரு கல்யாணமான ஆம்பளை பையன் கிட்ட பொம்பளை பிள்ளைக்கு அப்படி முக்கியமான பேச்சு என்ன வேண்டி கிடக்கு? இல்ல, அவ வீட்ல ஏதோ ப்ராப்ளம். அதான் அவங்க வீட்ல உள்ளவங்க கிட்ட சொல்லணும்ல. உங்ககிட்ட என்ன பேசுறாங்க? இல்லவேணி, அது வந்து. சரி, போனை கட் பண்ணுங்க. நல்லது, அதுவே கட் ஆயிடுச்சு. போனை கட் பண்ணுங்க. கொடுங்க. வேணி, இது ரொம்ப தப்பு வேணி. எது எது தப்பு? இந்த நேரத்துக்கு மேல என் புருஷனுக்கு ஒருத்தி போன் பண்ணி பேசுவா, அத நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணுமா? பர்சனலா ஒவ்வொருத்தருக்கும் 1000 விஷயம் இருக்கும். பொண்டாட்டிக்கு தெரியாம பர்சனல் ஒரு விஷயம் கூட இருக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. சரி, கத்தி தொலையாத. நான் கத்தி தான் பேசுவேன். என்ன செய்விய? இப்ப போன மட்டும் தொட்டிய அம்படுத, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பாக்குறீங்களா அத்தை, மாமா, இந்த வீட்டு பெரிய ஆம்பளை என்கிட்ட எதுக்கு மல்லு கட்டுறாரு கேளுங்க. வேணி, ஏன் கத்துற? ப்ளீஸ். டே அரவிந்த், இதுக்காக தான் வேணியை நீ வீட்டுல போய் கூட்டு வந்தியா? உங்களுக்கு தெரியாது பாவி என்ன பண்ணானு. என்ன என்ன செஞ்ச? உங்க காதலி இந்த நேரத்துக்கு போன் பண்ணா எடுக்காதீங்கன்னு சொன்னேன். அவ ஏதோ முக்கியமான விஷயமா தான் கால் பண்றா. என்ன முக்கியமான விஷயம்? ராத்திரி ஊரே தூங்குற நேரத்துல அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? உங்க தங்கச்சி கிட்ட பேசலாம், இல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிருக்கலாம்ல. உங்ககிட்ட பேச ஏன் அலையணும்? இல்ல பாரு, அவளை பத்தி நீ எதுவும் தப்பா பேசாத. டேய், அவ பேசுறதுல என்னடா தப்பு இருக்கு? நியாயமான சந்தேகம் தானே. இனிமே நீ கல்பனாட்ட பேசவே கூடாது. வேணி, இனிமே இப்படி நடக்காதுமா. சரி சரி, 2 பேரும் போய் தூங்க. அப்பா. அரவிந்த், வேணிக்கு பிடிக்காது எதையுமே நீ செய்யக்கூடாது, புரியுதா? போய் படுங்க. என்னடா மாமா, அதான் சொல்லிட்டீங்கல்ல,
எல்லாம் கேட்டுப்பாக, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஆ. வேணி, எதையுமே நீ நல்லதாவே பார்க்க மாட்டியா? உங்களுக்கு எது நல்லதா தெரியுதோ அது எனக்கு கெட்டதால வந்து விழுது. எதுக்கு என் வீட்டுக்கு வந்திய? காவியாவை என் அண்ணன் கட்டிக்கணும்னா இவன் எனக்கு கட்டி கொடுங்கன்னு எதுக்காக கேட்டு என்ன சாவடிச்சிய? விதி எல்லாம் என் தலை விதிடி. ஒண்ணும் தெரியாத முட்டாள் கிட்ட மாட்டிக்கிட்டு லைஃப் லாங் நொந்து சாவணும்னு எல்லாம் தலையில எழுதிருக்கு. என்ன பண்ண முடியும்? ச்சே. முதல்ல என் சந்தோஷம் போச்சு, அப்புறம் நிம்மதி போச்சு, என் கேரக்டரும் போச்சு, இப்போ என் வாழ்க்கையே போச்சு. ஏங்க போன் அடிக்குது, எடுத்து பேசுங்க. ஏங்க இந்த நேரத்துல போன் வந்திருக்கு, ஏதாவது முக்கியமான காலா இருக்க போது, எடுத்து பேசுங்க. ஹலோ, என்னது? எப்போ? இப்ப எங்க? சரி. என்னங்க என்னாச்சு? யார் பேசுனாங்க? ஓடி ஓடி களைச்சு போய் விழுந்தாலும் கடவுள் மறுபடியும் துரத்தி விடுறார். ஐயோ என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. கல்பனா விஷம் குடிச்சிட்டாளாம்.